அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்ககிட்ட ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஐடியா இருக்கு. இல்லைன்னா ஒரு வேலையை செய்யணும்னு ஆசை இருக்கு. ஆனா இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உங்க மனசு சொல்லுதா? அந்த ஒரு வார்த்தை தான் உங்க வெற்றியோட முதல் எதிரி. இன்னைக்கு இந்த வீடியோல உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய வெற்றியாளர்கள் பயன்படுத்துகிற ஒரு ரகசிய வித்தையை சொல்ல போறேன். இதை மட்டும் நீங்க செஞ்சா உங்க அகராதியில சோம்பல் என்ற வார்த்தையே இருக்காது. முதல்ல நாம ஏன் சோம்பேறியா இருக்கோம்னு தெரியுமா? ஏன்னா நாம ஒரு வேலையை பெரிய மலையா பார்க்குறோம். ஐயோ 100 பேக்கெட் பேக் பண்ணணுமே, ஐயோ 2 மணி நேரம் வேலை செய்யணுமேன்னு மொத்த வேலையையும் நினைச்சி பயப்படுறோம். நம்ம மூளை எப்போ ஒரு வேலையை ரொம்ப கஷ்டம்னு நினைக்குதோ அப்பவே அதை தள்ளி போட பார்க்கும். ஆனா இதை உடைக்க ஒரு சின்ன வழி இருக்கு. இந்த விதியை கண்டுபிடிச்சது டேவிட் ஆலன். இது ரொம்ப சிம்பிள். ஒரு வேலையை செய்ய 2 நிமிஷத்துக்கும் கம்மியா ஆகும்னா அதை இப்போவே செஞ்சு முடிங்க. உதாரணத்துக்கு சாப்பாட்டு தட்டை அங்கேயே வைக்காம 2 நிமிஷத்துல கழுவி வைங்க. ஒரு முக்கியமான கால் பண்ணணுமா, நாளைக்குன்னு தள்ளாம இப்போவே 2 நிமிஷத்துல பேசி முடிங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் பிளான் எழுதணுமா, இன்னைக்கு முதல் 2 நிமிஷம் மட்டும் எழுதலாம்னு உட்காருங்க. நீங்க ஒரு வேலையை தொடங்கும் போது அந்த முதல் 2 நிமிஷம்தான் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் நீங்க ஆரம்பிச்சிட்டா உங்க மூளை அந்த வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, சோம்பேறிக்கும் வெற்றியாளனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். சோம்பேறி வாய்ப்புக்காக காத்திருப்பான், ஆனா வெற்றியாளன் வாய்ப்பை உருவாக்குவான். இன்னைக்கு நீங்க தள்ளி போடுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க காசை நீங்களே குப்பையில போடுறதுக்கு சமம். சோம்பல் என்கிறது உங்க காலை கட்டி போட்டிருக்கிற சங்கிலி இல்லை, அது உங்க மனசு போட்டிருக்கிற ஒரு மாயத்திரை. அதை இன்னைக்கே கிழிச்சி எறியுங்க. இன்னையில இருந்து இந்த 2 நிமிட விதியை பின்பற்றுங்க. உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வருதுன்னு அடுத்த 10 நாள்ல பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.